மட்டக்களப்பில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று 10ஆம் திகதி இரவு மாம்பழம் ஒன்று 2.5 இலட்சம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக மதிப்பில் ஏலம் போன மாம்பழமாக இது காணப்படுகின்றது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு பால்மணல்மேடு அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய வருடாந்த உற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை மாம்பழ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் விசேட வழிபாடுகளைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி உள்வீதியுலா வந்ததைத் தொடர்ந்து வெளிவீதியுலா நடைபெற்று அங்கு மாம்பழ திருவிழா நடைபெற்றது. முருகப்பெருமானும் பிள்ளையாரும் மாம்பழத்தினை பெறுவதற்காக மேற்கொண்ட செயற்பாடுகளையும் தாய் தந்தையர்களே உலகம் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த திருவிழா நடாத்தப்படுகின்றது. இதன்போது மாம்பழ திருவிழாவுக்கு பயன்படுத்தப்பட்ட மாம்பழம் ஆலயத்தில் ஏலத்திற்கு விடப்பட்ட போது சுமார் 2.5 இலட்சம் ரூபாய் ஏலத்தொகையினை கொண்டு இளையதம்பி தவாகரன் என்ற அடியார் மாம்பழத்தினை வாங்கிக் கொண்டார். கார்த்திகை பெண் பாலுண்டாய் உலகன்னை அணைப்பாலே உயர் நீதி தனை சொன்ன தமிழ் ஞான பழம் நீயப்பா 60 சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனானி சேருவது இனம் சேருவது மனம் தெரியாத குமரனானி பெருமையிலேறி ஈசனுடனாடி பெருமையிலேறி ஈசனுடனாடி இன்முகம் காட்டவாணி ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாணி. பழனியிலிருந்து பாலமுருகனாக அருள் புரிவாயாக. ஆமாவே, அப்படியே செய்கிறேன். முருகா, இன்று முதல் நீ பழனியிலிருந்து பாலமுருகனாக அருள் புரிவாயாக. ஆமாவே, அப்படியே செய்கிறேன். முருகா, இவ்வையகம் உள்ளவரை இவ் பால்மணல் மெட்டிலிருந்து பாலமுருகனாய் அருள் வழங்குவாயாக. ஆம் தந்தை, அப்படியே செய்கிறேன். வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியவற்றை கொடுத்து அருள் புரிவாய் மகனே. ஆம் சுவாமி, அப்படியே செய்கிறேன். முருகனாக இருந்து அருள் புரிவாயாக. அப்படியே செய்கிறேன் தாயே.